திருச்சிக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இது. ஸ்கூல் மக்களே பார்த்துக்கோங்க, எனக்கு வடையை நாக் அவுட் பண்ணிட்டு ரெண்டாவது நீ தானே டயட்டில் இருக்கிற. டயட்டில் இருந்தா ஏன்டா அதுக்காக எனக்கு பசிக்குதுல்ல. ஐயோ கெடுக்கிற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுதான் நீ இப்படி. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு அருள் பிரியாஸ் விளாக். இன்றைக்கி வந்துட்டு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் ட்ரைவ் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் எங்கள் அண்ணி வீட்டுக்கு திருச்சிக்கு கிளம்பிட்டு இருக்கோம். சரி வாங்க என்ன நடக்குதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்கூல்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே போய் பசங்களை பார்த்துட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பேக் மாதிரி மாட்டிட்டு கையில் வாட்டர் பாட்டிலோடு இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னடா நம்ம ஸ்கூலுக்கு போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் ஆகிடுச்சு. லாங் ட்ரைவ் போக போகிறோம் அப்படின்னாவே இந்த பேக்கை செக்யூராக மாட்டுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் அப்படி கட்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் போது பேக் உரச தான் செஞ்சிச்சு. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் வண்டிக்கு பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் டயரில் காற்று இருக்கான்னு செக் பண்ணி காற்றெல்லாம் அடிச்சுட்டு தான் எப்பயும் போல் கிளம்பிட்டோம். எப்போ போதும் காத்துட்டு எப்போவுமே நான் படித்த காலேஜை கிராஸ் பண்ணி போகும்போது எனக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்த இடமும் நிம்மதியாக இருந்த இடமும் ஸ்கூல் அண்ட் காலேஜ் மட்டும்தான். நாம் படிக்கும் போது நம்மளுக்கு இருக்க ஒரு கமிட்மெண்ட்ஸ் என்னென்னா படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். இதை தவிர பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஸ்கூல் அண்ட் காலேஜில் கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கும். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தியாகதுர்கம் பைபாஸில் நின்றுட்டுருக்கோம். அதுக்குள்ளே அருளுக்கு ஆஃபீஸ் கால் வந்ததுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கன்னா போனால் இந்த ஆஃபீஸ் கால் மட்டும் எங்களை விடவே விடாது. சொல்லு. அம்மாவை பார்த்துட்டு போகலாம். இப்போவே ரொம்ப இது டைம் ஆயிடுச்சு. வந்து இதுக்கப்புறம் போயிட்டு நம்ம எங்கே போகிறது? அன்டைம் ஆயிடுச்சுல்ல. கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே ஹாய் சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் இப்படியே வந்து அந்த ஹாய் வந்து இப்போ ஃபோனில் ஒரு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா ஹாய் சொல்லு, போகும்போது டீ வாங்கி தரேன், டீ வாங்கி சாப்பிட்டு போயிடலாம். பேக் மாட்டிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இது. ஸ்கூல் பொண்ணு. இதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்படி பேக் மாட்டி பார்த்தோம்னா எனக்கு அப்படியே பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஸ்கூல்ல ஆமாம், ஸ்கூல் தான். ஸ்கூல் ஞாபகம் தான். மாட்டிட்டு இருந்தோம். என்ன பார்க்க குட்டி பாப்பா மாதிரி தான் இருக்குல்ல. இதெல்லாம் உனக்கு ரொம்ப அநியாயமா இல்லை? ஸ்கூல்லே இப்படிதான் பேக் மாட்டிட்டு போனோம், இப்போ அப்படிதான் பேக் மாட்டிட்டு இருக்கேன். ஜாலியாக இருக்கு. ஓகே போகலாம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதனால காஃபி குடிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு கருப்பட்டி காப்பியில் நிறுத்தியிருக்கோம். ஈவினிங் 4 மணி போல் வீட்டில் இருந்து கிளம்பியிருந்தோம். இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணிக்கிட்ட இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்லோ தான். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் இந்த டைமுக்கெலாம் திருச்சிக்கிட்டேயே ரீச் ஆகிட்டோம். பட் இந்த டைம் ரோடு சரியில்லை, ரோடெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதால் லேட் ஆகிடுச்சு. என்னை இங்கே உட்கார வச்சுட்டு ஒருத்தன் எதிரில் உட்காந்துட்டு என்னென்ன சாப்பிட்றான்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மக்களே பார்த்துக்கோங்க, எனக்கு மட்டும் இந்த மல்லாட்டை வேக வச்சதை வாங்கி கொடுத்துட்டு சேர வேலை பாருங்கள். ஒரு வடையை நாக் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டாவது வடை வெயிட்டேஜில் நிற்கிது. இதெல்லாம் உனக்கே நியாயமா? நீ தானே டயட்டில் இருக்கிற. டயட்டில் இருந்தால் ஏன்டா அதுக்காக நேருக்கு நேரம் எனக்கு பிடிச்ச மெதுவடையை வச்சுட்டு அது நானா டயட்டில் இருக்கிறல்ல, உன்னோட டயட் அப்போ நான் இருக்கும்ல. ஐயோ கெடுக்கிற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுதான் நீ இப்போ இதை வாங்கியே இருக்கக்கூடாது. அது 1 இல்லை 2. எனக்கு பசிக்குதுல்ல. எல்லாம் நியாயமே இல்லை, இல்லை சத்தியமாக இல்லை, எல்லாம் ரொம்ப தப்பு இல்லை. தப்புலாம் கிடையாது. கொஞ்சோண்டு குடுறா. ரைட்டு கொண்டு போ வேணா. கொஞ்சம் சாப்பிட்றதுல மறுபடியும் வெயிட் போட்டுறாது. கண்டிப்பாக போடும். தரமாட்டியா? சரி போ, நான் பார்த்துக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேக வச்ச வேர்க்கடலை ஐ திங்க் அதை விட இது பெஸ்ட்டு. ஹெல்த்து என்ன கொடுமை சார் இது. அது போல உனக்கு தெரியாது. அப்படிதான் சொல்லி மனசு தேத்திக்கணும்.
இல்லை ஆனால் அது ஹெல்த்து தான். பட் என்னால் வடையை பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்கு. இட்ஸ் ஓகே. உப்பு இல்லைடா. சாப்பிடு. சரிப்பா, ஹெல்த்தி தானே இவரு கொஞ்சம் தான் ஹெல்த்தி தானே. இது கொஞ்சம் தான். நீ தான் 2 வட்டை முகணும்ல போ. இப்போ அதெல்லாம் இது இல்லை, வேஸ்ட். இதுதான் ஹெல்த்தி. அப்போ இதே வாங்கி சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு எதை வாங்கினேன், வடை வாங்கினேன்? நல்ல கேள்வி. தரமாட்டேன். இந்தா அவ்வளோதான், எடுத்துட்டு ஓடு. கேட்கக்கூடாது. இவ்வளோ தூரம் பண்ணுறிய, பில் யாரு வந்து கட்டுறது? என்ன கேட்ட? நீ எதுக்கு இருக்க? அதுக்கு தான் இருக்க. இப்போ நான் சாப்பிட்டு நான் போயிடுவேன். சீக்கிரம் சாப்பிட்றது தான். இன்னும் நிறைய கருவேப்பிலலாம் இருக்கு பாரு, எடுத்துக்கோ. ஃப்ரீ, எடுத்துக்கோ. இருக்கிறதுல இதுதான் ஹெல்த்து. இது சாப்பிட்டா முடியெல்லாம் கருப்பாக இருக்கும், சீக்கிரமாக வந்து இதாகாது, தெரியுமா? அதான் எடுத்துக்கோன்றேன். டீ சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. லாங் ட்ராவலுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக இந்த கொண்டம் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் நம்ம முடிக்கு எந்த ஒரு சேதாரமும் ஆகாமல் பார்த்துக்கும். எனக்குலாம் சும்மாவே முடி ரொம்ப சிக்காயிடும். அதனால தான் இது போல் எங்கே லாங்காக போகனாலும் இந்த மாதிரி இழுத்து ஒரு கொண்டை தூக்கி போட்டுக்குவேன். நாங்கள் டீ குடிச்சிட்டு வெளியே வந்ததும் பார்த்திங்கன்னா வானம்லாம் லைட்டாக இருட்டிட்டு லைட்டாக மழை வர மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருந்தது. கடைசியில் போக போக ரொம்ப மின்னல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் நினச்ச மாதிரியே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லைட்டாக தூரல் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. பட் அதுலேயே பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் தொப்பக்கட்டையாக நனைஞ்சு போச்சு. போக போக பார்த்திங்கன்னா மழை ரொம்ப அதிகமாக ஆனதும் இதுக்கு மேலே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் பார்த்து நிறுத்திட்டோம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சரி மழை நிற்குதா கிளம்பிடலான்னு. பட் பார்த்தா மழை நிற்கவே இல்லை. நானாவது பரவாயில்ல, அருள் பின்னாடி கொஞ்சம் சேஃபாக உட்காந்துட்டு இருந்தேன். பட் அருள் பாவம் ஃபுல்லாக நனைஞ்சிட்டாங்க. மழைக்காக தான் டீ கடையில் ஒதுங்கணும். பட் எதுவும் வாங்காமல் போனால் தப்பாக போய்ட்டோன்னு சொல்லிட்டு தான் லாஸ்ட்டில் 2 டீ வாங்கி குடிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வழி தான். எனக்கும் தெரியுதுல்ல. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணி தோசை ஊற்றி வச்சுருந்தாங்க, சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராவல் பேக்கை நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் நம்பி தான் வாங்கியிருந்தோம். பட் அடித்த மழையில் அது வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. உள்ளே வச்சுருந்த துணி எல்லாமே நனைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அதை நைட்டு ஃபுல்லாக ஃபேனு கீழே தான் காய போட்டு வச்சுருந்தோம். வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இப்போ படுக்க போகிறோம். வர வழியில் பார்த்திங்கன்னா நல்ல மழையில் மாட்டிக்கிட்டோம் ரொம்ப நேரமாக. அந்த மழையால் தான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா நாங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் ரீச் ஆகிருக்க முடியும். பட் வர வழியெலாம் ஒரு இடத்துல மழை வருது, ஒரு இடத்துல வந்துட்டு மழை இல்லாமல் இருந்தது. ஸோ இப்படியே ரொம்ப தூரம் வந்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு கட்டத்தில் ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டோம். நனைஞ்சிட்டே தான் வந்துட்டு இருந்தோம். பேக்கில் இருந்த ஒரு ட்ரெஸ் அத்தனையுமே ரொம்ப ஈரமாயிடுச்சு. அதெல்லாம் அப்படியே ஃபேனு கீழே காய போட்டுட்டு நாங்களும் படுத்துட்ருக்கோம். சரி, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.